அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. ஆட்டோ டிரைவர் வேலூர்லேருந்து வரேன். ஐயா கிட்ட 3வது உபதேசம். நல்ல மைக்கு கிட்ட ஐயா கிட்ட 3வது உபதேசம் வாங்கிக்கிறேன். சரி, நான் ஒரு கேள்வி கேட்கணும் ஐயா. சொல்லு. இப்போ நம்ம பண்ணுற பாவம் நம்ம பசங்களுக்குன்னு சொல்லி. ஆமாம். அதே மாதிரி நம்ம பண்ணுற தர்மமும் புண்ணியமும் அது பசங்களுக்கு சேருங்களா? அப்படி சேர்ந்தாலும் அந்த பாவத்தை அழிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. ஆமாம், தர்மம் பண்ணணுமே, பண்ணாதானே ஐயா. பண்ணுறேன்னு சொல்லிக்கினுக்குறதால ஐயா. அது பண்ணணும். வீடு இருந்தால் விற்று 10 பேர் ஏழைக்கு கொடு, உன் பிள்ளைங்களுக்கு புண்ணியம் சேரும், நல்லா இருப்பாங்க வாழ்க்கையில். செய்ய முடியுமா? என் பிள்ளைக்கே வீடு ஓணுமே, அப்புறம் நான் 10 பேருக்கு எப்படி கொடுப்பேன்னுவேன்? தர்மம் முடிஞ்சது. நான் அப்போ பிச்சைக்காரனுக்கு போய் 10 பைசா போட்டு போகிறான், ஒருத்தன் 10,000 போடுறான், முடிஞ்சதை செய்துங்கிறான். அதில் தர்மம் வந்துடும்னு நினச்சிக்கின்னு போட்டிங்கன்னாவே கர்மம் தான் வரும். எப்போவுமே ஒரு விஷயம் செய்யும்போது அதனுடைய பிரதிபலனை எதிர்பார்க்காம செய்யணும், அதுதான் தர்மம். நான் தர்மம் பண்ணுறேங்க, 100 ரூபா கொடுக்குறேங்க, என் பிள்ளைக்கு 200 ரூபாய்க்கு புண்ணியம் போகுமான்னு நினச்சின்னா பாவம் தான் போய் சேரும். எந்த ஒரு காரியம் செய்தாலும் உலகத்துக்காக செய்கிறேன், நல்லதுக்காக செய்கிறேன்னு நினைக்கணுமே தவிர எனக்கு புண்ணியம் வரணும், என் பிள்ளைங்களுக்கெல்லாம் புண்ணியம் வரணும் அப்படி நினச்சிங்க செய்யணுனாவே புண்ணியம் வராது, பாவம் தான் வரும். நினச்சி செய்யலையா? இது ரொம்ப நாளாக இல்லையே, உனக்கு வந்துச்சு. அது என்ன அண்ணன் வரலன்னா உனக்கு என் பிள்ளைக்கு தர்மம் நான் செய்த நல்லதுலாம் என் பிள்ளைக்கு போகுமா அப்படின்னும் போது உனக்கு அந்த எண்ணம் வந்துட்டு வளர்ந்து போச்சுன்னு அர்த்தம். அதனால் அப்படிலாம் போகாது. நீ என்ன இந்த நாட்டுக்கு மகாராஜாவா? நீ ஊரில் இருக்கிறவங்களாம் தர்மம் பண்ணி ஆளுக்கு 2 ஏக்கர் ஏற்று போகிற? சொல்லு. தர்மம்ன்றது என்ன நினச்சின்னுக்குற? நீ அவ்வளோ விளையாட்டாக நினச்சின்னுக்கிறீங்களா? 10 ரூபா போட்டால் தர்மம் நினச்சின்னுக்கிறீங்களா? அதெல்லாம் தர்மம் ஆகிடாது. மனம் உகந்து எவன் தர்மம் பண்ணுறானோ அதான் தர்மம். எல்லாம் தர்மம் ஆகிடாது. ஒரு நண்பனுக்கு ஒரு 10 ரூபாய் இல்லைன்னு கொடுத்தா தர்மம் அது. ஒரு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 100 ரூபாய் இல்லைன்னு கொடுத்தா தர்மம் அது. தர்மம்ன்றது எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம எவன் பண்ணுறானோ அது மட்டும்தான் தர்மம். இதை நான் கொடுக்குறேன் அவங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கலாம் நினைக்கும் போதே தர்மம் போய் செத்துடுவாங்க. நீ உன் பிள்ளைங்களுக்கு நான் பண்ணுற தர்மம் என் பிள்ளைங்களுக்கு போகுமானவே தர்மம் செத்து போயிடும். அதனால் அந்த நினைப்பெல்லாம் விட்டுட்டு கொடுத்தா மறந்துடணும். அதை நான் கொடுத்தேன்னு ஊரில் போய் சொல்லிடணும் கூடாது. ஊர்லாம் சொன்னீங்கன்னாவே கர்மம் வந்து சேருதுன்னு அர்த்தம். ஒரு 1000 ரூபாய் கொடுத்துப்பட்டு நான் தாங்க அவர் கொடுத்தேன், என்னால் தாங்க அவர் நல்லா இருக்கிறாரு, நான் கொடுக்கலனா அவரால் தாங்க அப்படின்னு தெரிவான். ஊர் ஃபுல்லாக போய் சொல்லிடுவான். கர்மம் வந்து சேர போகுதுன்னு அர்த்தம் அவனுக்கு. அதனால் எதை செய்தாலும் வெளியே சொல்லாத, நல்லதை செய்துட்டு. கெட்டதை செய்தால் சொல்லுவியா? சொல்ல மாட்டேன். அப்போ நல்ல செய்தால் 10 ரூபாய்க்கு செய்யிட்டோம், 1000 ரூபாய்க்கு கெட்டதை செய்யிட்டு வெளியே சொல்ல மாட்டேன், 10 ரூபாய்க்கு நல்லதை செய்யிட்டு ஊர்லான்னு சொல்லுவேன். என்ன நியாயம் இது? அதனால் தர்மம் வரலாம் நினைக்காதீங்க. ஏதோ முடிஞ்சால் செய்ய முடியலன்னா விட்டுடு. ஆனால் உன்னால் முடியாது போய் இன்னொருத்தருக்கு செய்துட்டு நீ மாட்டிக்காது. உண்மையாக மனசாட்சியோட எவன் ஒருத்தன் பாடம் பண்ணுறானோ அவனுக்கு எந்த தீமை வந்தாலும் அது விலகி போயிடும். ஒரு தாயினுடைய கருவறையில் 10 மாதம் இருக்கிற ஒரு குழந்தை. ஆனால் 10 மாதம் இருக்கிறது குழந்தை அழுவலை, சிரிக்கலை, அதுக்கு நோய் இல்லை, ஒன்றுமே கிடையாது, ஜம்முன்னு இருந்துச்சு. ஆனால் வெளியே வரும்போது கத்திக்கிட்டே வெளியே வருது. மனுஷன் இங்கே வாழறான் 20 வருஷம் 10 வருஷம் 50 வருஷம் 100 வருஷம் வாழறான். போகும்போது கத்திக்கிட்டே போகிறான். கத்தாமல் இருக்கிறது என்ன வழி? ஏன் கத்துறாவா? அது தெரியல. அதை அவன் வேற ஏதோ நம்பிட்டான். ஆமாம், உள்ளே ஏன் கத்தலை? அவனுக்குள்ளே ஒடுங்கிட்டான். அவனுக்குள்ளே ஒடுங்கும்போது அவனோட ஆன்ம தரிசனமே அவனுக்கு இருக்குது. கருவில் இருக்கும்போது வேற ஒரு விஷயத்தை அவன் பார்க்கவே இல்லை. அந்த கண்ணு பார்க்கல, காது கேட்கல, அவன் உலகமே வேற. ஆமாம். ஆனால் வெளியே வந்தவொடனே இவ்வளோ பெரிய விஷயத்தையும் மறைச்சிட்டு மாயை வந்து முன்னாடி உட்காருது. உலகமே பிரதானம் போது வரும்போதே அவன் கத்த ஆரம்பிச்சிட்டான். கத்தலைன்னு சொன்னால் இவன் அடக்கம் பண்ணிவிடுவான். அது கத்தலைன்னு சொன்னால் உயிர் வராது. அப்போது இந்த உடலுக்குள்ளே உயிர் வரணும்னா அந்த குழந்தை அழுதாகணும். அப்போது இந்த அழுகை தான் ஒரு உயிரை கொண்டு வந்து சேர்த்துது. உயிர் போனோன்னே அதே அழுகையில் கதையை முடிக்கிறான் இறைவன். இது ரெண்டுத்துக்கும் அழுகைக்கு தான் தொடர்பு. போகும்போதும் அவன் சாதாரணமாக போக முடியாது. கண்டிப்பாக அவன் அழுவான், ஆனால் உயிர் போகாது. ஏதோ ஒரு புலனில் அந்த உயிர் வெளிப்படும் போது இந்த உடம்பு துடிக்கும். இந்த உடலில் உயிர் தங்கினா நல்லா இருக்குமேனு இவன் மனசால நினைப்பான். அதை இழுத்து கட்டுறதுக்கு இவனுக்கு கயிறு தெரியாது. அப்போ இது இவன்கிட்ட இந்த வலிக்குன்னு போகுதுன்னு இவனுக்கு தெரியும், நிறுத்த முடியாது. அப்போ இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு உயிர் போராட்டம் நடக்கும். அதை நாம் எல்லாரும் வேடிக்கை பார்ப்போம்.
அது என்ன போக மாட்டேங்குது, என்ன போக மாட்டேங்குதுன்னு. அங்கே உள்ள அவ்வளோ பெரிய போராட்டம் நடந்திருக்கும். அவருக்கு விடுறதுக்கும் மனசு இருக்காது, இழுத்து கட்டவும் வழி தெரியாது. கண்ணில் தண்ணி மட்டுமே வரும். வாசப்படில் 2 பேர் வந்து நின்றுருப்பான், ஏற்கனவே உன்னை கூட்டம் போகலாம் தான் வந்தேன், சீக்கிரம் வாயானுவான். போக முடியாது, போகிறதுக்கு தைரியம் இல்லை. நமக்கு கடமை நிறைய இருக்குதுன்னு நினச்சணும். உன்னோட கடமையை உன்னை காப்பாற்ற தான் நீ வந்த, அதை மறந்துட்டு ஊரை காப்பாற்றிங்கிறது தெரியாது. ஆனால் என்னை காப்பாற்ற தான் நான் வந்தேன்னு ஒரு மனுஷன் தெரிஞ்சுக்கணா உணர்ந்துக்கிட்டான்னு சொன்னால் சாகும்போது ஆட வேண்டிய வேலையே கிடையாது. உலகமே இந்த மாதிரி ஒரு மரணம் தான் எனக்கு வேணும்னு நினைக்கும். வேற யாரும் மரணம் இவரை மாதிரி தாங்க நான் சாகணும் அப்படின்னு யாராவது நினைப்போமா? அவ்வளோ மோசமாக தான் எல்லாம் சாகுறாங்க. ஆனால் மரணம்ன்றதே வரக்கூடாது. மரணம்ன்றது வரக்கூடாதுன்னா நான் அழாத பார்த்துக்கணும், அழறதுக்கான காரணத்தை நிறுத்தணும். அப்போனா என்ன பண்ணலாம்? ஒரு கருவான குழந்தைக்கு மூச்சு எப்படி ஓடுதோ சாகிறதுக்குள்ளே எனக்கும் மூச்சு அப்படி ஓட்டி காட்டணும். நம்ம அப்படி ஓட்டி நிறுத்தணும். அப்போ நான் பாடம் பண்ணும்போது ஒரு வேளை என்னால் அப்படி ஓட்ட முடியும், உலக வாழ்க்கைக்கு வந்தவொடனே அந்த மாதிரி ஓட்ட முடியாது. அது ஓட்டினா உலக வாழ்க்கையில் ஈடுபட முடியாது. அப்போ என்ன பண்ணுறதுன்னா இந்த விஷயம் என்ன பண்ண உலக வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி உன்னை 1 மணி நேரம் உட்கார், 2 மணி நேரம் உட்கார், 1/2 நாள் உட்கார், 3 நாள் உட்காருன்னு வெளி உலகத்துக்கு உனக்கும் தொடர்பு இல்லாமல் ஆக்கிடும். அப்போ வெளியே போகிறதுக்கு மூச்சுக்கு வேலையே கிடையாது. அப்போ நீயா அந்த டைமில் மட்டும்தான் நானாகவே இருக்கிறேன். நீ யார்ப்பா? நான் தான் நான் அப்படின்ற ஒரு நிலைக்கு அது கொண்டு போய் சேர்க்கும். அந்த நிலை எனக்குள்ளே ஓடின்னு இருக்கணும். அப்புறம் ஒரு குழந்தை தாயின் வயிற்றுலேருந்து ஒரு குழந்தை பிறகுது. இந்த குழந்தை பிறந்த உடனே தொப்புள் கொடி கட் பண்ணுறாங்க. பிறந்த குழந்தைக்கு ஜாதகம் வைக்கிறதா இல்லை கட் பண்ண பிறகு உள்ள ஆன்மா போகிறது? 2 பேருக்கு யாருக்கு ஜாதகம் பார்க்கணும்? ஆன்மாவுக்கு ஜாதகம் பார்க்கணுமா இல்லை வெளியே வந்த உடனே இந்த உடலுக்கு ஜாதகம் பார்க்கறதா? இங்கே பார்க்குற எல்லாமே உடம்புக்கு தான். ஆமாம், உயிருக்கு கிடையாது சாமி. கண்டிப்பாக உயிருக்கு கிடையாது. தாய் வயிற்றுலேருந்து வெளியே வந்து விழுந்த அந்த நேரத்தை தான் குடிப்பான். உயிர் வந்து புகுந்த நேரம் எதுன்னு யாருக்கும் தெரியாது. தெரியாது. ஆனால் சயின்ஸை பொறுத்தவரைக்கும் உயிர்ன்றது வேற. ஆமாம், ஏதோ அங்கேருந்து வந்துச்சுன்னு நினச்சிப்பான். அங்கேருந்து வர்றது இல்லை. ஆன்மீகத்தில் உயிர் வந்த நேரம் வேற. அப்போது இங்கே பார்க்குற ஜாதகம் ஜோசியம் எல்லாமே இந்த உடலுக்கு தானே தவிர ஆன்மாக்கோ உயிருக்கோ எந்த சம்மந்தமே கிடையாது. அப்போ உயிர் வந்ததே தெரியாதுன்னா உயிர் போறது எப்படி கணிக்க முடியும்? வாய்ப்பே கிடையாது. இந்த கூட்டுக்கு தான் கணிச்சு நோக்கானுக்கிறான். அப்போ ஒருவேளை இந்த கூட்டை என்னால் காப்பாற்ற முடியும்னா அப்போ ஜாதகமே பொய்யா போயிடும்ல. என் உயிரை என்னால் காப்பாற்றிக்க முடியும்னா ஜாதகமே அங்கே பொய்யா போயிடும். இந்த வயசுல பிறந்து இந்த நாளில் பிறந்தவன் இத்தனையாம் தேதியில் இந்த வருஷத்தில் செத்துருவான்னு முடிவு இருந்ததுன்னா யாருக்கு அவன் குறிக்கிறான்? இந்த உடலுக்கு தான் குறிச்சான். ஆனால் நான் யோக பயிற்சி மூலமா ஞான பயிற்சி மூலமா என்னோட உயிரை தக்க வச்சா இந்த உடல் சாகுமா அப்படின்னா சாகாது. அப்போ அங்கே ஜாதகம் போய் இந்த உலகம் சம்மந்தப்பட்ட எல்லாம் பொய்யாயிடும். யோகத்தால் மட்டும்தான் அது சாத்தியம். மற்ற எல்லாருக்கும் உடலுக்கான அந்த ஜாதகத்தை மட்டும்தான் குறிக்கிறாங்க. உயிருக்கு ஜாதகமே கிடையாது. ஏன்னா உயிர் பிறக்கதே கிடையாது, நிதர்சனமாக இருக்குது. உடல் மட்டுமே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து செத்து போகுது. உயிர் நிலைச்சி நிற்குது. அது போகிறதுக்குள்ளே இதை சாக வச்சிடணும். யார் நம்மளை வாழ வச்சு ஒரு கூட்டுக்கு தயார் பண்ணுறானோ அந்த உயிரை வயசாக வச்சு பழுக்க வச்சு கொன்னுட்டோன்னு சொன்னால் நமக்கு பிறவி இல்லை. அது இளமையாகவே இருக்குது. உடல் மட்டுமே பழுக்குது, உயிர் இளமையாகவே இருக்குது. மகான்கள் என்ன சொல்கிறாங்கன்னா உடல் பழுத்துறோம், அதை விட்டுட்டு உயிரையும் அதே மாதிரி பழுக்க வைக்க சாமர்த்தியம் தெரியுதா பாரு அப்படின்றாங்க. அப்போ எப்படி பழுக்கும்? யோகத்தீனால தான் இந்த உயிர் பழுக்கும். யோகத்தீயில எப்படி சாமி பழுக்கும் அப்படின்னா ஒரு தீயை சுட்ட கை வச்சோம்னா எவ்வளோ சூடு வருதோ அந்த ஆவிலையும் அவ்வளோ சூடு வரும். அதே சூடு அதுவும் உரைக்கும் நமக்கு. அதை போல் நாம் பண்ணக்கூடிய பாடங்கள் எல்லாம் இதுனா ஆவியாக தான் பண்ணுறோம். நேராக நெருப்பு வச்ச மாதிரி நம்ம சூடு போகாது. எல்லாமே ஆவியாக தான் நடக்குது, சூட்சமமாக தான் நடக்குது. ஆவி சொல்கிறதே சூட்சமாக தான். இந்த சூட்சமம் எங்கே போய் சேரும் சொன்னால் உனக்குள்ள உயிரும் சூட்சமமாக இருக்குது. அந்த சூட்சமமான உயிரை இந்த சூட்சமமான நெருப்பால் மட்டும்தான் உருவேற்ற முடியும். அப்போ தான் அது பழுக்கும். இந்த பனைமரம் இருக்குதுல்ல, அது பழுத்து விழுந்துடும். நம்ம அப்படியே சாப்பிட முடியாது, சுட்டு சாப்பிட்ணும். இதை தான் அங்கே நடக்குது. அதுவாக பழுத்தா ருசி கிடையாதுப்பா, நீ பழுக்க வையின்னு இந்த யோகத்தின் மூலமா பனம் பழத்தை பழுக்க வைக்கிற மாதிரி இந்த உயிரை பழுக்க வைக்கிறோம். பழுத்த உயிர் முளைக்காது, அவித்த வித்து முளைக்காது. இதுதான் சாமி அங்கே நடக்குது. அவ்வளோதான். ஆத்மானம் சாமி.